வணக்கம் நேர்களே, இன்னைக்கு நம்ம வண்ணத்திரை நிகழ்ச்சியில பார்க்க போற படம் வாசுகி. மம்முட்டி, நயன்தாரா, பேபி அனன்யா, ஷீலு எப்ரஹாம், சென்ராயன், கோபிச்சந்தர், நாராயண்குட்டி மற்றும் சிலர் இந்த படத்துல நடிச்சிருக்காங்க. ரோபி வர்கீஸ் ராஜ் ஒளிப்பதிவுல வினு தாமஸின் இசையமைப்புல இந்த படத்தை இயக்கியிருக்காரு AK ஷாஜன், தயாரிச்சிருக்காரு வேணுகோபால். இந்த படத்துடைய கதை: மம்முட்டி ஒரு டிவியில் ஃபிலிம் கிரிட்டிக், அது மட்டும் இல்லாமல் டைவர்ஸ் வாங்கி தரக்கூடிய லாயர். இவருடைய மனைவி நயன்தாரா கதகளி கலைஞர். இவங்களுக்கு ஸ்கூல் போகிற வயசில் ஒரு பெண் குழந்தை இருக்குது. இவங்க குடியிருக்கிற வீட்டோட மொட்டை மாடியிலே சில இளைஞர்கள் போதை பழக்கத்தோடு இருக்காங்க. ஆனால் நயன்தாரா அது தெரியாமல் அவங்கக்கிட்ட சகஜமாக பழகுறாங்க. திடீர்னு நயன்தாராவுடைய செயலையும் நடவடிக்கைகளையும் சின்ன சின்ன மாற்றங்கள் ஏற்படுது. ஆனால் கணவர் மம்முட்டிக்கு இது தெரியக்கூடாதுன்னு நயன்தாரா அதை மறைக்க முயற்சி செய்கிறாங்க. தொடர்ந்து பல செயல்களையும் செய்கிறாங்க. இதுக்கப்புறமா அந்த ஃப்ளாட்ல இருக்கிற இளைஞர்கள் தொடர்ந்து ஒவ்வொருத்தரா மர்மமான முறையில இறக்குறாங்க. இந்த இறப்புகளை கண்டுபிடிக்க DCP ஷீலு எப்ரஹாம் ஒவ்வொருவரையும் விசாரிக்கும் போதுதான் பல திடுக்கிடும் திருப்பங்களும் மர்மமான உண்மைகளும் வெளிவருது. இதன் காரணங்கள் என்னங்கிறது தான் இந்த படத்துடைய மீதி கதை. படத்தின் முதன்மை கதாபாத்திரம் மம்முட்டியாக இருந்தாலும் கதை நயன்தாராவை மையப்படுத்தி நகர்வதனால நயன்தாராவோட கதாபாத்திரத்தை பார்க்கலாம். படத்தின் முதல் காட்சியிலேயே மகளை ஸ்கூல் வேனில் ஏற்றும் போதே பதட்டத்தையும் பயத்தையும் ஆண்கள் மீது வெளிப்படுத்தி தன் கதாபாத்திரத்தை நமக்கு புரிய வைக்கிறாங்க. நயன்தாரா தன்னோட ஃபிளாட்ல இருக்கிற இளைஞர்களால் பாதிக்கப்பட்டாலும் அது கணவர் மம்முட்டிக்கும் DCP ஷீலாவுக்கும் தெரியாமல் நடிக்க முயற்சி செய்யும் காட்சிகளில் உணர்வுபூர்வமான நடிப்பை வெளிப்படுத்தியிருக்காங்க. மம்முட்டி டெலிவிஷன் சேனல்ல திரைப்படத்தின் விமர்சகராக வந்து தாம் பார்த்த படத்தை கொஞ்சம் காரமாக நையாண்டி செய்கிறாரு. அதே நையாண்டியோட தன்கிட்ட வர கணவன் மனைவிக்கு டிவோர்ஸும் வாங்கி தராரு. தனி மனிதராக வாய்ஸ் மாடுலேஷன் டெக்னாலஜியை பயன்படுத்தி குற்றவாளிகளை கண்டுபிடிக்கும் காட்சிகள் புதிய சிந்தனை. மற்ற முக்கிய கதாபாத்திரங்கள்: DCPயாக வரும் ஷீலா எப்ரஹாம் நேர்மையானவரா கண்டிப்பானவரா வந்து நயன்தாரா தான் கொலை செஞ்சிருப்பாங்கன்னு அவரை பின்தொடரும் காட்சிகளில் நேர்மையான நடிப்பை வெளிப்படுத்தியிருக்காங்க. அதே சமயம் DCP கொலையாளி யாருன்னு தெரிஞ்ச பிறகு அவங்கள கண்டிக்காம விட்டு நியாயத்தின் பக்கமும் நிற்கிறாங்க. சலவை தொழிலாளியாக வரும் சென்ராயனின் நடிப்பும் அவரும் மற்ற இளைஞர்களும் கொல்லப்படும் விதமும் குற்றத்திற்கு கிடைத்த தண்டனை. இயக்குனர் AK ஷாஜன் பெண்களுக்கான தன்னம்பிக்கை, தைரியம், விழிப்புணர்வு, குடும்பத்தின் மேலுள்ள பற்று என முழுக்க முழுக்க பெண்களுக்காகவே இந்த படத்தை எடுத்ததற்கு இவரை பாராட்டலாம். நயன்தாரா கணவன் மம்முட்டிக்கு தெரியாமல் தான் பாதிக்கப்பட காரணமாக இருந்தவர்களை பின்தொடர்வதும், அதே சமயம் மம்முட்டி மனைவி நயன்தாராவிற்கும் DCPக்கும் தெரியாமல் அவர்களை பின்தொடர்ந்து கண்டிப்பதும் நல்ல திருப்பம், கணவன் மனைவிக்கு இடையேயான நல்ல புரிதல். மொத்தத்தில் வாசுகி விவேகம். இந்த வாரம் வண்ணத்திரை நிகழ்ச்சியில வாசுகி திரைப்படத்தை பத்தின கருத்துக்கள், காட்சிகள் பார்த்தோம். இனி அடுத்த வாரம் இதே மாதிரி வேற படத்தோட நாங்கள மறுபடியும் சந்திக்கிறேன். மீண்டும் சந்திக்கும் வரை வணக்கம் கூறி விடைபெறுவது உங்கள் பிரியதர்ஷினி. நன்றி, வணக்கம்.